அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 29, 2020 நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்ணிக்குளத்தில் இருக்கோம். இந்த திரு ஜெயசந்திராவுடைய நெல் வயல். நெல் வயலுக்கு நம்ம நுண்ணுயிர் கலவை, இந்த ஷெட்ன்ற நுண்ணுயிர் கலவை வந்து நம்ம நீர் வழி எப்படி கொடுக்கணுன்றத நம்ம பார்க்க போறோம். அது வந்து இப்போ செயல்முறை விளக்கமா நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஷெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் கலவை. இது வந்து நம்ம நெல் பயிருக்கு வந்து 2 விதமா கொடுக்கலாம். ஒண்ணு நீர் வழியா கொடுக்கறது, இன்னொன்னு தொழு உரத்துல கலந்து கொடுக்கறது. இப்போ நீர் வழியா கொடுக்குற முறையை நம்ம எப்படி பார்க்கலாம். இந்த நெல் வந்து ADT 43. இது நேற்று நடவு செஞ்சது, நேற்று நடவு செஞ்சிருக்காங்க. மே 28 நடவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த நுண்ணீர் கலவை கலந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம வந்து இதை ஸ்ப்ரே டேங்க் மூலமா நம்ம நெல் பயிர் கொடுக்க போறோம். இப்போ முதல்ல தயிர், இது வந்து நாட்டு மாட்டுடைய தயிர். இது நாட்டு மாட்டு இருக்கலாம், இல்லை அல்லது வந்து எருமை மாட்டு தயிரோட இருக்கலாம். ஆனா வந்து வீட்டுல செஞ்ச தயிரா இருக்கணும். நம்ம கடையில வாங்கின தயிரா இருக்கக்கூடாது. வீட்டு தயிர். வீட்டு தயிர் நம்ம குளிக்க வச்சிருக்கோம். இது 2 லிட்டருக்கு மேல இருக்கு. இது அளவுலாம் இல்லை, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இந்த 2 லிட்டர் தயிர் வந்து இந்த தண்ணியில வந்து நம்ம கலக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2 இளநீர் சேர்க்கிறோம். நாலு சொல்றேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக கொடுக்கறது. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ் அப்படின்ற நுண்ணுயிர் இருக்கு. இப்போ நுண்ணுயிருக்கு நம்ம உணவு கொடுக்கறதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யறோம். இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 2 பாக்கெட், 1 கிலோ இது வந்து நாட்டு சர்க்கரை நம்ம இதில் கலக்கிறோம். இதுக்குள்ள வந்து பயிர் மாவு ஏதாவது இருந்தாலும் சேர்க்கலாம். தட்டைப்பயிறு, உளுந்த பயிறு இது வந்தாலும் சேர்க்கலாம். இப்போ நம்ம கையில் மாவு சேர்க்கல. இது கூட வந்து இந்த ஷெட், இந்த நுண்ணுயிரை வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில, விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நெல் வயலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயர் மூலமா கொடுக்க போறோம். இந்த ஷெட், இந்த நுண்ணுயிர் கலவை வந்து இப்போ நம்ம இந்த தயிர், இளநீர், நாட்டு சர்க்கரை கலந்த திரவத்தில் நம்ம சேர்க்கிறோம். இதை 1 நாள் முழுக்க அப்படி விட்டுறோம். விட்டுட்டு மறுநாள் காலையில கொடுக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் கொடுக்கலாம். இப்போ இது வெய்ய காலன்றதுனால நல்ல வெயிலில் கொடுக்கணும்னா ஒன்று வந்து விடியற் காலையில் கொடுக்கணும், அப்படின்னா மாலை நேரத்தில் கொடுக்கலாம்.
இந்த கலவை அப்படியே ஒரு நாள் விட்டுடுறோம். நாளைக்கு காலையில் ஒரு முறை கலக்கி விட்டுட்டு மறுநாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம கொடுத்துடலாங்க. நன்றி. இந்த 300 கலவை கூட மாட்டு சாணமும் வயல் மண்ணும் நம்ம சேர்த்துருக்கோங்க. 5 கிலோ அளவுக்கு நாட்டு மாட்டு சாணமும் ஒரு கைப்பிடி வயல் மண்ணும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கலவை வந்து நம்ம வந்து இந்த நெல் வயலில் கொடுக்க போகிறோம். இது 1 ஏக்கர் அளவுக்கு இருக்குது இந்த நெல் வயல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 29/5/2020 அன்னைக்கு தயாரித்து வைத்த நுண்ணுயிர் கலவை. ஒரு நாள் பிறகு இது மாதிரி இருக்குது. இதை நம்ம இந்த 1 ஏக்கர் நெல் வயலுக்கு நம்ம தெளிக்க போகிறோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவில் இந்த வயலுக்கு நம்ம தழைமணி சாம்பல் சத்துக்களையும் மற்றும் இலைவழி ஊட்டமாக வளர்ச்சி ஊக்கியும் மற்றும் பூச்சி விரட்டி எப்படி கொடுக்கலான்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.